இப்ப பீகார்ல உடனே வரப்போகுது எலெக்ஷன். ஆமா, அடுத்த மாசம் வரப்போகுதுல. இங்க பாருங்க சார், நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க டேட்டா. கிட்டத்தட்ட எத்தனை ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜீவிகா டிடி ஸ்கீம் மூலமா 75 லட்சம் பெண்களுக்கு மாசம் மாசம் 10,000 தரோம்னு செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த டாடி ஜி அனௌன்ஸ் பண்ணாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே அவரு நிதிஷ் அவர் அக்டோபர் 3ஆம் தேதி என்ன சொல்லிருக்காரு, அவர் 75 லட்சம் பெண்களுக்கு வந்து மாசம் மாசம் 10,000 தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே 10,000 கோடி ஆயிருச்சே மேடம். அதாவது இதெல்லாம் தேர்தல் வர போற நேரத்துல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணா தேர்தல் ஆணையம் எல்லாம் தலையிட்டு கேட்கணும்ல. ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இது மட்டும் இல்ல, முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க, இதெல்லாம் கொடுக்க கூடாது. இது மட்டும் இல்ல, விவசாயிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் மாசம் மாசம் 10,000 தரேன்னு சொல்லிருக்காங்களா. நல்ல ஸ்கீம் தானே மேடம், விவசாயிகள் கொடுக்கறது நல்லது தானே சார். கொடுக்கறது நல்லதுதான் சார், அதை நாங்க விமர்சனம் பண்ணல. நாங்க என்ன கேக்குறோம்னா, இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, அப்போல இருந்தே கொடுக்காம அப்போல இருந்தே இவங்க வாழ்வாதாரத்தை தூக்கி விடாம எலெக்ஷன் வர போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவ்வளவு அள்ளி கொடுத்து என்ன சார், அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்களோ அதை தானே பண்ண போறாங்க. இங்க கொடுத்தாலும் தப்புதான் சொல்லுது, கொடுக்கலனாலும் தப்புதான் சொல்லுது, என்ன பண்றது. சரி சார், இவர் பேச நம்ம கண்டுக்க வேணாம். அடுத்து பாருங்களேன், இந்த வேலை இல்லாம இருக்காங்கல்ல அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க சார். ரீசார்ஜ் பண்ணிட்டு சும்மா ரீல்ஸ் பார்த்துனே இருப்பாங்க அவங்க எல்லாம். வேலைக்கு போகாதவங்களுக்கு 1000 ரூபாய் தருதா? பரவாயில்ல, நல்ல ஸ்கீமாச்சே. சார் நாங்க எந்த திட்டத்தையுமே வந்து குறைலாம் சொல்லல, ஆனா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. வேலைக்கு போகாதவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கட்டும், 2000 ரூபாய் கொடுக்கணும், பிரச்சனை இல்ல. அதை விட வேகமா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாதானே அவங்க வாழ்க்கை முன்னேறும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வளர்றாங்கன்னா என்ன ஆகும், வறுமை ஒழியும். கரெக்டா? இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாலும் வறுமை ஒழியும். இது எங்க அது வந்து சம ஐடியா, குட், சூப்பரா பண்ணிருக்கீங்க. என்ன சொன்னாலும் இவருக்கு புரியாது சார். இங்க பாருங்களேன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இருக்குல்ல, அத வந்து 400 ரூபாயில இருந்து 1100 ரூபாயை ஏத்திருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வர போற தெரிஞ்சுக்கிட்டு 100 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் ஏத்திருக்காங்களா? அடடே, என்ன மனசு நம்ம ஜிக்கு. என்ன மாதிரி ஸ்கீம் இது? 400 ரூபாய் கொடுத்தா அவங்க என்ன பண்ணும் பாவம். அதுதான் சார் நானும் கேக்குறேன். இத்தனை வருஷமா இந்த மக்களுக்கு ஒரு 400 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு இப்ப நாளைக்கு எலெக்ஷன் வருதுன்னு 1100 ரூபாய் ஏத்தி கொடுக்குறீங்க. 400 ரூபாய் எவ்வளவு கம்மி காசு. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பவே 1000 ரூபாய் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் ஒரு பெருமைன்னு பேசிட்டு இருக்காரு.